கோவையில் இன்று துவங்கியது 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான மாவட்டங்களுக்கு இடையிலான மாநில அளவிலான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி. தமிழ்நாடு கூடைப்பந்து கழகம் மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் ஆகியவை இணைந்து 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான மாவட்டங்களுக்கு இடையிலான மாநில அளவிலான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இன்று மதியம் 3 மணி அளவில் துவங்கியது. இன்று தொடங்கிய இந்த போட்டியில் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு ஒரு அணி என 38 அணிகளும், கோவை, தூத்துக்குடி, சென்னை மாவட்டங்களுக்கு 2 அணி என மொத்தம் 41 அணிகள் கலந்து கொள்கின்றன. இப்போட்டிகள் முதல் 3 நாட்களுக்கு லீக் போட்டியாகவும், கடைசி 2 நாட்கள் நாக் அவுட் போட்டிகளாக நடைபெறும். இப்போட்டிகள் இன்று முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கோவை நேரு ஸ்டேடியம் அருகில் உள்ள கூடைப்பந்து கழக விளையாட்டு அரங்கம் மற்றும் அவினாசி சாலையில் உள்ள YMCA கூடைப்பந்து அரங்கிலும் நடைபெறுகின்றது. இந்த போட்டிகள் தினமும் காலை 6 மணிக்கு துவங்கி 11 மணி வரையிலும், மாலை 3 மணிக்கு துவங்கி இரவு 9 மணி வரையிலும் நடைபெறும். இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பை வழங்கப்படும். மேலும் 12 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தமிழ்நாடு மாநில அளவிலான அணிக்கு விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பாண்டிச்சேரியில் நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிக்கு விளையாட தகுதி பெறுவார்கள். இன்று நடைபெற்ற துவக்க விழா நிகழ்விற்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து வீரர்களை வாழ்த்தினார். விழாவிற்கு கௌரவ விருந்தினராக பாரதி இன்ஸ்டிடியூஷன் தாளாளர் சஞ்சீவானந்த் கலந்து கொண்டார். கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவர் மற்றும் கோவை CRI பம்ப்ஸ் நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் செல்வராஜ் தலைமை வகித்தார். கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக துணைத் தலைவர் ஆனந்த் முன்னிலை வகித்தார். இப்போட்டிகளை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.